பார்த்து தாடியை பார்த்துட்டு இல்லை என்னடா எனக்கு போட்டியா அப்படின்னு சொன்னாங்க. நான் யாருக்கும் போட்டி இல்லை, சாதாரண என்னுடைய வழியில நான் போயிட்டு இருக்கேன். யார் வழிக்கும் நான் போக மாட்டேன், என் வழியில யாரையும் வாங்கணும்னு சொல்ல மாட்டேன். நான் வந்து யாருக்கும் போட்டி கிடையாது. நான் வந்து இப்போ அவர் சொல்கிறார் இல்லைங்களா, எனக்கு நானே தான் போட்டி அப்படின்றது. அது வந்து அந்த காலத்திலே சொல்லியிருக்காரு அவர், நான் வந்து யாருக்கும் போட்டி கிடையாது அப்படின்றது. ஆனால் என்னுடைய ஒப்பீனியனில் வந்து விஜய் வந்து ஒரு சான்ஸை மிஸ் பண்ணிட்டாரு. என்ன சான்ஸை மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா, அந்த லியோ ஆடியோ லான்ச்சில் வந்து அவர் ரஜினி சொன்ன இந்த காக்கா கழுகுக்கு பதிலாக ஒரு கதை சொல்லியிருக்கக்கூடாது. அவர் வந்து யாரும் போட்டி கிடையாது, அவர் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி இப்போ ரஜினி பேசுகிறாரு பார்த்தீங்களா. அப்படின்ற மாதிரி விஜய் அன்னைக்கு சொல்லியிருந்தாருன்னா இந்த மேட்டரே வந்து வேறு மாதிரி ஆகிட்ருக்கும். விஜயோட இமேஜே வந்து வேறு மாதிரி ஆகிட்ருக்கும். அப்படி நினைச்சா அது எனக்கும் மரியாதை இல்லை, எனக்கும் கௌரவம் இல்லை. விஜயும் வந்து ரஜினிகாந்த் எனக்கு போட்டின்னு சொன்னால் அவருக்கும் மரியாதை இல்லை.